வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. ஆறாவது கேள்வி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்தியாவின் முதல் பெண் நடுவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆயுஷ்மான் குரானா, ஆப்ஷன் பி மீராபாய் சானு, ஆப்ஷன் சி பில்கிஸ் மீர், ஆப்ஷன் டி ஷெய்பாலி சரண். சரியான பதில் ஆப்ஷன் சி பில்கிஸ் மீர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் நடுவர் மன்ற உறுப்பினராக இந்தியாவில் இருந்து ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பில்கிஸ் மீர் தேர்வாகியுள்ளார். துடுப்பு படகு வீராங்கனையான இவர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் நடுவர் குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய வீராங்கனை. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. உலகில் எந்த நாடு தொழில் செய்ய சிறந்த இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ துபாய், ஆப்ஷன் பி சிங்கப்பூர், ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி ஜப்பான். சரியான பதில் ஆப்ஷன் பி சிங்கப்பூர். ஐரோப்பியாவை சேர்ந்த எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டின் உலகில் தொழில் செய்ய சிறந்த நாடுகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் சிங்கப்பூர் முதலிடத்திலும் அதற்கு அடுத்த இடங்களில் டென்மார்க், அமெரிக்கா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளன. இரண்டாவது கேள்வி. ரெப்கோ வட்டி விகிதம் எத்தனை சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 6.5%, ஆப்ஷன் பி 6.8%, ஆப்ஷன் சி 7.0%, ஆப்ஷன் டி 7.2%. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 6.5%. ஏப்ரல் 3 முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டத்தில் வங்கிகளுக்கான ரெப்கோ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வங்கிகளுக்கான ரெப்கோ வட்டி விகிதம் 6.5%லேயே தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி. டிஜி யாத்ரா திட்டம் பின்வரும் எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ தேர்தல் ஆணையம், ஆப்ஷன் பி சுற்றுலாத்துறை அமைச்சகம், ஆப்ஷன் சி விமான போக்குவரத்து அமைச்சகம், ஆப்ஷன் டி வெளியுறவு அமைச்சகம். சரியான பதில் ஆப்ஷன் சி விமான போக்குவரத்து அமைச்சகம். விமான நிலையங்களில் பயணிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்க மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் டிஜி யாத்ரா வசதியை அறிமுகம் செய்துள்ளது. இது விமான பயணத்தை எளிதாக்குவதற்கும் செயல்முறைகளை விரைவுபடுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஆகும். நான்காவது கேள்வி. 2024ஆம் ஆண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 6.2%, ஆப்ஷன் பி 6.6%, ஆப்ஷன் சி 7.5%, ஆப்ஷன் டி 8.4%. சரியான பதில் ஆப்ஷன் சி 7.5%. 2024ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.5%ஆக இருக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இருப்பினும் 2025ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6%ஆக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஐந்தாவது கேள்வி. முதலாவது ஆசிய அட்யா பாட்டியா சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆப்ஷன் ஏ நேபாளம், ஆப்ஷன் பி பூட்டான், ஆப்ஷன் சி வங்கதேசம், ஆப்ஷன் டி இந்தியா. சரியான பதில் ஆப்ஷன் டி இந்தியா. நேபாளம் அட்யா பாட்டியா கூட்டமைப்பு சார்பில் முதலாவது ஆசிய அட்யா பாட்டியா சாம்பியன்ஷிப் போட்டி மார்ச் மாதம் காத்மண்டுவில் நடைபெற்றது. ஆடவருக்கான இறுதிப் போட்டியில் பூட்டான் அணியையும் மகளிருக்கான இறுதிப் போட்டியில் நேபாள அணியையும் வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. ஆறாவது கேள்வி. ஐபிஎல் வரலாற்றில் சதமடிக்க அதிக பந்துகளை சந்தித்த வீரர் யார்? ஆப்ஷன் ஏ விராட் கோலி, ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா, ஆப்ஷன் சி டேவிட் வார்னர், ஆப்ஷன் டி ஜாஸ் பட்லர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.